நானும் என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் வந்து மருந்து வாங்கி சாப்பிட்டு அந்நேரம் கேட்குது. ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஒரு 1 வீக்லேயோ 10 டேஸ்லேயோ திருப்பி வந்து பெயின் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கால்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டெண்டான்ஸில் வந்து ஏற்படக்கூடிய அலர்ச்சி, அதாவது இன்ஃப்ளமேஷனை தான் வந்து நம்ம பிளான்டார் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹீல் பெயின் அல்லது வந்துட்டு நார்மலாக இருக்கக்கூடிய ஓஏ மாதிரியான ஆர்த்ரைட்டிஸ், அதாவது வந்துட்டு ஒரு எலும்பு சம்மந்தமான வலியோ அல்லது தசை சம்மந்தமான வலியோ, இதற்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கி காலையில் எழுந்தவுடனே நம்ம பெட்ல இருந்து கீழே காலை வைக்க போகும்போது அந்த டைமிங்கில் வந்து ஒரு அதிகப்படியான வலி, டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிங்கால் வாதம் மற்றும் குதிங்கால் வலி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஹீல் பெயின். நார்மலாகவே நம்மளுடைய பாதம் அப்படின்றது வந்துட்டு நம்மளுடைய ஓவரால் வெயிட்டையுமே வந்து தாங்கக்கூடியது வந்துட்டு குதிங்காலில் இருக்கக்கூடிய அந்த பாதம் தான். ஸோ வந்து நம்மளுடைய லாங்கர் போன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கால்களில் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு அதிகப்படியான நேரம் வந்து நிற்கிறதுனாலையும் இல்லை ஒரு சில நோய் நிலைகளாலையும் நமக்கு வந்து குதிங்கால்களில் வந்துட்டு வலி மற்றும் வந்து வாதம் வந்து அதிகமாக ஏற்படுது. இந்த வாதத்திற்கு நம்மளுடைய மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்குது, அதே மாதிரி அதில் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு குதிங்கால் வாதம் வந்து வர்றதுக்கு 2 வகையான காரணங்கள் இருக்குது. அதாவது வந்துட்டு பிளான்டார் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஹீல் ஸ்பர் அப்படின்னு சொல்லுவோம். பிளான்டார் ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்மளுடைய கால்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டெண்டான்ஸில் வந்து ஏற்படக்கூடிய அலர்ச்சி, அதாவது இன்ஃப்ளமேஷனை தான் வந்து நம்ம பிளான்டார் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹீல் ஸ்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கால் எலும்புகளில் வந்து கீழே வந்துட்டு ஒரு விதமான முள் போன்ற ஒரு வளர்ச்சி, அந்த வளர்ச்சி வந்து ஏற்படும் போது நமக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான குத்துற மாதிரியான ஒரு பெயின் ஏற்படும். இந்த மாதிரியான குதிங்கால் வலி வந்து யாருக்கு அதிகமாக ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நேரம் நிற்கிறவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டீச்சர்ஸ்க்கு ஏற்படலாம், டிராஃபிக் போலீஸ்க்கு ஏற்படலாம், ஏன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம அம்மா கூட ஏற்படலாம். லேடிஸ் யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு குதிங்கால் வலி வந்து ஒரு 3 மந்த்ஸாக இருக்குது, நானும் என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் வந்து மருந்து வாங்கி சாப்பிட்டு அந்நேரம் கேட்குது, ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஒரு 1 வீக்லேயோ 10 டேஸ்லேயோ திருப்பி வந்து பெயின் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் அதிகப்படியாக ரொம்ப நேரம் நிற்கிற டாக்டர்ஸ்க்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஹீல் பெயின் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ வந்துட்டு இந்த பெயின் வந்து எப்போ அதிகமாகும், எப்போ அதே மாதிரி வாசன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கி காலையில் எழுந்தவுடனே நம்ம பெட்ல இருந்து கீழே காலை வைக்க போகும்போது அந்த டைமிங்கில் வந்து ஒரு அதிகப்படியான வலி, ப்ளஸ் வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெண்டர்னஸ், அதாவது காலை கீழே வச்சு நம்ம ஊண்டி எந்திரிக்கும் போது என்ன ஆகும்னா தொட்டாலே வலிக்கிற மாதிரியான ஒரு வலி. சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த பெயின் வந்து காலையில் எழுந்தவுடனே தான் இருக்கும் டாக்டர், ஆனால் நேரம் ஆக வந்து நான் என்னோட நார்மல் ஆயிடுவேன், ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு பெயின் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து இதை அலட்சியப்படுத்தாமல் சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட போய் இது நார்மலான வலியா இல்லை குதிங்கால் வாதமா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து இதில் என்ன குற்றம் பாதிப்படையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாத குற்றம் வந்து பாதிப்படையும். ஸோ வந்து வாதத்தை வந்து குறைக்கக்கூடிய பொருள்களை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து உடல் எடை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த ஹீல் பெயின் வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து உடல் எடை ஒபீஸ் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, மோர் தேன் வந்து 70 kg மேலே இருக்காங்க அப்படின்னா உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவையும் வந்து நம்ம கட்டுக்குள்ளே வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நான் சொன்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா குதிங்கால் வலி வந்து கண்டிப்பாக வந்து என்டையராக கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதற்கு சிகிச்சை முறை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இன்டர்னலாக வாதத்தை குறைக்கக்கூடிய உணவுகளை கொடுப்போம். அதே மாதிரி வந்துட்டு மெடிசின்ஸ், வெளிப்பூச்சு மருந்துகள், அதே மட்டும் இல்லாமல் கோல்ட் கம்ப்ரஸர் வைக்கிறதோ இல்லைன்னா வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய மருத்துவத்தில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த குதிங்கால் வாதத்துக்கு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செங்கல் வந்து நம்ம வந்து எடுத்துட்டு அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எருக்கிலையை வந்து ஒரு நல்ல 2-3 எருக்கிலையை அடுக்கிட்டு அதை வந்துட்டு அந்த ஹீட் மேலே வந்து நம்மளோட குதிங்காலை வைக்கும்போது அந்த வாதம் வந்து என்டையராக கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக குதிங்கால் வாதம் வந்து என்டையராக குறையும். அதே மாதிரி வந்து வாதத்தை குறைக்கிறதுக்கு பேதி மருந்துகள் எடுக்கணும். அதாவது வந்து நம்மளுடைய ஸ்டொமக்கை வந்து க்ளீனாக வச்சுக்கணும். அதே மாதிரி பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸையும் வெளியே ஏற்றும் போது நமக்கு வந்து வாதம் வந்து தாழ்ந்து உடம்புல இருக்கக்கூடிய பெயின் எல்லாமே என்டையராக ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை வந்து மெயினாக வந்துட்டு நம்ம வந்து இதில் அவாய்ட் பண்ணணும். அடுத்து வந்து புளித்துவர் விஞ்சின் வாதம் புரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதனால் வந்து புளிப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையராக குறைக்கணும். ஸோ வந்து அதிகமாக காரமாக சாப்பிட்றவங்க, அதிகமாக புளிப்பாக சாப்பிட்றவங்க, அடிக்கடி வந்து புளிக்குழம்பு நான் வந்து விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குதிங்கால் வலி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கசப்பு சுவையை வந்து நீங்கள் உங்களோட உணவில் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். புளிப்பையும் காரத்தையும் வந்து என்டையராக நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிடணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கிழங்கு வகைகளை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிடணும். அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட உணவில் வந்துட்டு நம்ம வந்து கீரை வகைகளை வந்து அதிகமாக வந்து இன்டேக் பண்ணிக்கணும். அதே மாதிரி வலி குறையிறதுக்கு வந்து முடக்கருத்தான் கீரை, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி வந்து எருக்கலையை வந்து லைட்டாக ஹிட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம குதிங்கால வைக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு என்னென்னா நான் சொன்ன மாதிரி ஆயில்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நொச்சி மாதிரி இலைகளை கிளி மாதிரி கட்டி அந்த இடத்துல வந்து ஒற்றடம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து வலி வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து அந்தந்த டைமிங்கில் வந்துட்டு வலி மாத்திரைகள் எடுத்துக்காமல் தொடர்ச்சியாக வாதத்தை கிறக்கக்கூடிய மருந்துகளை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்மளோட ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஹீல் பெயின் அல்லது வந்துட்டு நார்மலாக இருக்கக்கூடிய ஓஏ மாதிரியான ஆர்த்ரைட்டிஸ், அதாவது வந்துட்டு ஒரு எலும்பு சம்மந்தமான வலியோ அல்லது தசை சம்மந்தமான வலியோ, இதற்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா ஸ்ட்ராங் தைலம் வந்து எக்ஸ்ட்ரலாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இன்டர்னலாக பார்த்தீங்க அப்படின்னா மகாராஜா கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த கேப்சூல்ஸை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி காலை 2 இரவு 2 இதை வந்துட்டு உணவுக்கு பின்பு எடுத்துகிட்டு வரும்போது உங்களுடைய குதிங்கால் வலி வந்து முற்றிலுமாக குணமாகும். இன்னைக்கு வந்துட்டு நம்ம குதிங்கால் வலி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி குதிங்கால் வாதம் அப்படின்னாலும் என்னன்னு பார்த்தோம். அதற்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், அது யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இதற்கு என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் இருக்கு அப்படின்றதையும் பார்த்தோம். இதே போன்ற பயனுள்ள தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் 1ஆம் வாரம் 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும், 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magic Care. His wellness for her happiness.